அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவாக இங்கே நான் இட விரும்புகின்றேன். இந்த சனிப்பெயர்ச்சி 29 மார்ச் 2025 சனிக்கிழமை அன்று நிகழவிருக்கிறது. தமிழில் குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான எண்ணங்கள், சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் எல்லா மக்களிடத்திலும் நிலவி வருகின்ற நிலையில், முதலில் இந்த சனிப்பெயர்ச்சி 29ஆம் தேதி நிகழுமா இல்லையா? சில பேர் இல்லை இன்னும் ஒரு ஆண்டு கழித்து என்று சொல்கின்றார்களே, இது நாளை கிடையாது என்று 29ஆம் தேதி கிடையாது என்று சொல்கின்றார்களே. இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீடித்து வருகின்ற நிலையில், ஏன் அந்த குழப்பங்கள் என்று சொன்னால், இங்கே நம்முடைய நாட்டிலே 2 விதமான பஞ்சாங்கங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பழமையான முறை. திருக்கணித பஞ்சாங்கம் என்பது இப்பொழுது நடைமுறையில் உள்ள பஞ்சாங்கம். எனவே பெரும்பாலானோர் திருக்கணித பஞ்சாங்கத்தை கடைபிடித்து அதனை கணக்கீடு செய்து வழங்கி வருகின்றனர். பெரும்பாலும் தனிப்பட்ட ஜாதகங்கள் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன. எனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி என்பது 29/3/25 சனிக்கிழமை அன்று நிகழவிருக்கிறது. இந்த ஒரு ஐயப்பாடு தீர்ந்தது. அடுத்தது நிறைய பயம். நம்முடைய மக்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்று சொன்னாலே அந்த சனிப்பெயர்ச்சி குறித்து அதீத பயம், அதீத குழப்பம். ஐயோ வந்துவிட்டது, என்னவோ சுனாமி வந்துவிட்டது போல் பயம், காட்டிலிருந்து புலி வந்துவிட்டது ஊருக்குள் என்பது போன்ற ஒரு பயம், காரணமின்றி பயம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது ஆன்மீக உலகின் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. இதை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. உண்மையிலே ஏனென்று சொன்னால், சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு சாபம் அல்ல, மாறாக நமக்கு கிடைத்த ஒரு வரம். இதை நாம் உள்வாங்க வேண்டும். காரணமின்றி பல பேர் போட்டு குழப்பி அதற்கான பல காணொளி காட்சிகளை வலைதளங்களில் இட்டு அவர்களுக்கு நிறைய பார்வைகள் வேண்டும். அதற்காக எதையெல்லாம் மேலும் 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 நம்மை பயமுறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நம்மை ஒரு பயத்துக்கு உள்ளாக்கி அந்த காணொளியை காணச் செய்து அவர்கள் செய்து கொண்டு வருகின்றனர். எனவே இந்த குழப்பமெல்லாம் நீங்குவதற்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் இடுகின்றோம். எனவே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் சனிப்பெயர்ச்சி என்ற வார்த்தையை கேட்டவுடன் எல்லோருடைய சிந்தனை எண்ணம் அப்படியே மாறுகிறது. ஐயோ, சனிப்பெயர்ச்சியா. சனி என்ற வார்த்தையை கேட்டவுடனே ஒரு பயம். ஆனால் உண்மையிலேயே சனியை போன்று அள்ளி கொடுக்கின்றவன் யாரும் இல்லை. சனியை போன்று நம்மை வாழ வைக்கின்றவன் யாரும் இல்லை. அதனால்தான் எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு பட்டம் சனீஸ்வரன் என்ற ஒரு பட்டம், ஈஸ்வர பட்டத்தை பெற்றவன் சனி. எனவே முதலில் அதை நாம் நினைத்து அந்த பயத்தை நாம் நீக்க வேண்டும். உடனே என்ன பண்றோம்? உடனே நம்முடைய ஜாதகம், நம்முடைய ராசி என்ன, நம்முடைய நட்சத்திரம் என்ன, இந்த நட்சத்திரத்துக்கு ஐயோ ஏழரை சனி தனி துவங்கி விடுகிறதே, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி போட்டு நம்மை குழப்பி விடுகிறார்கள். சனி கிரகம் உண்மையிலே கிரகங்கள் அனைத்தும் நம்முடைய பரமாத்மாவின், நம்முடைய ஈசனின் கட்டுப்பாட்டில் அனைத்தும் நகர்ந்து வருகின்றன.
நாம் ஈசனின் குழந்தைகள் அல்லவா, பரம்பொருளின் பிள்ளைகள் அல்லவா. பரம்பொருள் ஆட்டுவிக்கின்ற அந்த கிரகம், அவனுடைய கைப்பாவையாக விளங்குகின்ற அந்த கிரகங்கள், கோள்கள் நமக்கு என்ன தீமையா செய்துவிடப் போகின்றன? அப்படி அல்ல. கோள்கள் நல்லவை நாம் செய்கின்ற நல்வினைக்கும் தீவினைக்கும் ஏற்றவாறு பயனை அளிக்கும். எனவே ஒருத்தருக்கு கோள்களின் மூலமாக கெட்டது வருதுகின்றது என்று சொன்னால் நாம் செய்த தீவினை அங்கு கழிக்கப்படுகிறது. அதே காலகட்டம் ஒரு 7.5 சனி என்பது ஒருவருக்கு அதிக கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒருவருக்கு அதிக நன்மையும் கொடுக்கின்றது. காரணம் அவரவர் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக அதற்கான பலனை அங்கே அள்ளி கொடுக்க வருகின்றார் சனி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வருகின்ற, அதை விட நமக்கு வரக்கூடிய குறுஞ்செய்திகள், அது இந்த வலைத்தளங்களில் வரக்கூடிய குறுஞ்செய்திகளை, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளாமல் அப்படியே மற்றவர்களுக்கு நாம் அதனை ஃபார்வேர்டு செய்து கொண்டே இருக்கின்றோம். உடனே ஃபார்வேர்டு, அது படிக்கிறோமோ இல்லையோ உடனே ஃபார்வேர்டு. அதனை பதிவிடுகின்றவர்களுக்கு நாம் மறைமுக நன்மையை செய்து விடுகின்றோம். அது நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ தெரியாது. அடுத்தபடியாக உடனே இதுவரை கோயிலுக்கு செல்கின்றோமோ இல்லையோ, உடனடியாக கோயில்களுக்கு உடனடியாக சென்று உடனே அர்ச்சனை செய்கின்றோம். எல்லாம் பயத்தின் அடிப்படையில். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி நிலையை பற்றி, ஐயோ ஃபைனான்ஸ் பொசிஷன் என்ன ஆக போதோ, சொல்லிட்டாங்களே நமக்கு அஷ்டம சனின்ட்டாங்களே, 7.5 சனி என்று சொல்லிவிட்டார்களே, என்ன செய்யுமோ, உடல் நலம் பாதிக்கும் என்று சொல்கின்றார்களே, உறவுகள் என்ன ஆகும், கணவன் மனைவி உறவு என்ன ஆகும், மாமியார் மருமகள் உறவு என்ன ஆகும், இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்களை போட்டு நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நடக்கும். ஒரு சனிப்பெயர்ச்சி என்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பின்விளைவுகள் பாருங்கள். என்ன காரணம் என்று சொன்னால், பல தலைமுறைகளாக நமக்கு சொல்லப்பட்டு வந்துள்ள செய்திகள் அப்படி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், சனி பகவான் தன்னுடைய வீட்டை மாற்றுகின்ற பொழுது, இடத்தை மாற்றுகின்ற பொழுது நமக்கு அதிக துன்பங்கள் வந்து சேரும். வாழ்க்கை தாங்க முடியாத இன்னலுக்கு உண்டாகும். இப்படியெல்லாம் தவறாக நமக்கு போதிக்கப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் நமக்கு தப்பான கருத்துக்கள் நமக்கு பல தலைமுறைகளாக கடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் மிகச்சிலர், இதில் ஓரளவு புரிந்தவர்கள் இந்த உண்மையை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன? சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு தண்டனை இல்லை. இதை அடிக்கோடிட்டு உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு தண்டனை இல்லை. மாறாக இந்த சனிப்பெயர்ச்சி என்பது இறையாற்றல் நமக்கு அளிக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வாய்ப்பாகும். நல்வாய்ப்பு இது. எதற்கான வாய்ப்பு? இந்த சனிப்பெயர்ச்சி என்பது அழிக்கும் சக்தி அன்று, ஒரு ஆக்க சக்தி என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். நம் வாழ்க்கை முறையில் திருத்தம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது சனிப்பெயர்ச்சி. நம்ம திருத்திக்கலாம். இதற்கு முன்னர் செய்திருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு அதற்கான பலனை அளித்து அதோடு முடிந்து விடுகிறது. நல்வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன் அதிக நன்மைகளை வழங்குகிறது. எனவே இது ஒரு நல்வாய்ப்பாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ நமக்கு ஒரு சொல்லப்படாத சில உண்மைகளை, எழுதப்படாத சட்டங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி எழுதப்படாத சொல்லப்படாத சில உண்மைகள் என்ன? நம்முடைய வாழ்க்கை என்பது ஏதோ திட்டமிடாத ஒரு பயணம் அன்று. இது நம்முடைய வாழ்க்கை திட்டமிடப்பட்ட, நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு பயணம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ-பிளான்டு, இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ-ப்ரோக்ராம்டு. இது நன்கு திட்டமிடப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கை இப்படி 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 நகரும், இந்த காலகட்டத்தில் இது நிகழும் என்று ஏற்கனவே இறையாற்றலால், நம்முடைய ஈசனால் வரையறுக்கப்பட்டது என்று உணர வேண்டும்.
இந்த நாம் ஏதோ இங்கே பிறந்தது, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது என்பது பிறந்து உண்டு உறங்கி உழைத்து துன்பப்பட்டு சம்பாதித்து இறப்பதற்காக அன்று. இதற்காக நாம் பிறக்கவில்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ அப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிறந்துட்டோம், நல்லா சாப்பிட்றோம், இரவு வந்தால் உறங்குகின்றோம், பிறகு எழுந்திருக்கிறோம், நம்முடைய திருப்பியும் நம்முடைய துன்பத்தில் உழன்றுகின்றோம், எப்படியாவது சம்பாதிக்கின்றோம், முதுமை வருகிறது, அதோடு நம்முடைய பயணம் முடிவுக்கு வந்து விடுகிறது, மரணம். இது வந்து வாழ்க்கை. இதற்காகவா நாம் பிறந்தோம்? இந்த வாழ்க்கை விலங்குகள் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லவா? யோசித்து பாருங்கள். விலங்குகள் நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இந்த காக்கை மரத்தில் கூடு கட்டுகிறது, அதற்கான வீடு அல்லவா அது? அந்த காக்கை கட்டுகின்ற வீடு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் அல்லவா இருக்கும். அதில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அதே போல் தூக்கணாங்குருவி எப்படி கட்டுகிறது? அதே பேட்டர்ன், அதே வடிவமைப்பு. அதில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? சிலந்தி வலை, அந்த வலையில் ஏதாவது மாற்றம் வருகிறதா? எத்தனை ஆயிரம் எத்தனை ஆண்டுகள் போனாலும் அதில் மாற்றம் வருவதில்லை. அவைகள் வாழ்கின்றன, பிறக்கின்றன, அவைகள் பிறக்கின்றன, வாழ்கின்றன, இறக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே பிறக்கின்றான், சிறக்கின்றான், இறக்கின்றான். நம்மிடம் மட்டும்தான் அந்த சிறப்புத்தன்மை. ஏன் என்று சொன்னால் சிந்திக்கின்ற தன்மை மனிதனுக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் நாம் இதற்கு முன்னர் எப்படிப்பட்ட வீடுகளில் இருந்தோம், இப்பொழுது பாருங்கள், வீடுகள் எல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றங்கள். வீடுகளில் காரிலிருந்து வருகின்ற பொழுதே வீட்டில் உள்ள ஏசியை, குளிர்சாதனத்தை நாம் இயக்க முடியும். நாம் காரிலிருந்து வருகின்ற பொழுதே கதவு தானாக திறக்க செய்ய முடியும். இப்படி எவ்வளவு பெரிய மாற்றங்கள். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி உண்டு. ஏனென்றால் சிந்திக்கும் திறன் படைத்தவன். எனவே நாம் அதற்காக பிறக்கவில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிந்தனையை கிளறி நம்முள் மறைந்திருக்கும் இறை தன்மையை, ஒளி வடிவான ஜோதியை, அந்த பரம்பொருளை நாம் உணர வேண்டும். நம்முடைய பிறவியின் நோக்கம். அதேபோல் ஆன்மீக ஆகம விதிகளை நாம் கற்க வேண்டும். மிக சக்தி வாய்ந்த விதிகள் அவைகள், ஆன்மீக விதிகள். ஆகமம், ஆகமம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அற்புதமான பொருள் உண்டு. ஆ என்றால் பசு. நாம் அனைவரும் பசுக்கள், ஆன்மாக்கள். கமம் என்று சொன்னால் இந்த ஆன்மாக்கள், பசுக்கள் இறைவனை சென்று அடைவதற்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடியவைதான் ஆகமம். ஆகமம் ஆகமம் என்று சொல்கின்றோமே, 28 வகையான ஆகமங்கள். அந்த ஆகமங்கள் என்று சொன்னால் இறைவனை அடையக்கூடிய வழியில் உள்ள தடைகளை நீக்குவதற்கான விதிமுறைகளை சொல்லுவதுதான் ஆகமம். ஆ என்றால் பசுக்கள். நாம் தான் அந்த பசுக்கள். பதி, பசு, பாசம் என்று சைவ சித்தாந்தம் பேசும் அல்லவா? அதுபோல் ஆன்மீக ஆகம விதிகளை நாம் கற்க வேண்டும். நம்முடைய கர்ம வினைகளை தர்மம் செய்து அழிக்க வேண்டும். கர்ம வினைகளை எப்படி அழிப்பது என்று பல பேருக்கு சிந்தனை. நான் பல பக்தி இலக்கியங்கள் சமீபத்தில் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இலக்கியமும் என்ன சொல்லியிருந்தது என்று சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தீவினை, தீய கர்மாக்கள் அழிக்கப்படுகின்றன. ஒரே வழி தர்மம், தர்மம், தர்மம். தர்மம் செய்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை முழுவதும் தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு எதுவும் வேறொன்றும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பரிகாரங்கள் என்று சொல்கின்றார்களே ஜோதிடர்கள், பரிகாரம் தேவையே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு தர்மங்கள் செய்கின்றீர்களோ அதைத்தான் நம்முடைய இந்த குழுவில கூட அத்தனை பேருக்கும் தினம்தோறும் தர்மம் செய்யுங்கள், தினம்தோறும் தர்மம் செய்துங்கள் என்று நமக்கான வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். எனவே நம்முடைய கர்ம வினைகளை அப்படி அழிக்க வேண்டும். அதேபோல் முக்கியமான இந்த பிறவியினுடைய நோக்கம் நம்முடைய ஆன்மாவை அதில் பல பிறவிகளாக
பிறவிதோறும் படிந்து வருகின்ற அந்த அந்த களிம்பு என்று சொல்வார்கள், கர்மாவினுடைய களிம்பு, அழுக்கு என்று சொல்வார்கள். அந்த அழுக்கை நீக்குகின்ற பணியில் நாம் ஈடுபட வேண்டும். ஆன்ம மாற்றத்திற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சோல் என்று சொல்வார்கள். அந்த ஆன்ம மாற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆனால் இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், நாம் மட்டும் ஈடுபட்டால் போதாது. நம்மோடு சேர்ந்து நம்மோடு இருக்கக்கூடிய பயணம் அத்தனை பேரையும் அதில் ஈடுபடச் செய்து, அவர்களையும் அதில் ஈடுபடச் செய்து முன்னேற்றம் காணுவதே முக்கியமான நோக்கம், நம்முடைய பிறவியினுடைய நோக்கம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு தடை வந்துடும் இல்லைங்களா? எந்த பயணத்துக்கும் ஒரு தடை, மாயா உண்டு அல்லவா? இங்கேயும் இந்த பயணத்தில் பல பேருக்கு வரக்கூடிய தடை என்ன தெரியுமா? ஆணவம், பேராசை, கோபம், பொறாமை, குறை சொல்லுதல், மற்றவர்களை பற்றி குறை சொல்லுதல், சோம்பல், உணர்ச்சி வயப்பட்ட சார்பு நிலை, எமோஷனல் டிபெண்டன்சி என்று சொல்வார்கள் அல்லவா? உணர்ச்சி வயப்பட்ட சார்பு நிலை ஆகியவற்றில் சிக்குண்டு செயல்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த ஆணவம், பேராசை, கோபம், பொறாமை, குறை சொல்லுதல், சோம்பல், உணர்ச்சி வயப்பட்ட சார்பு நிலை, இதில் சிக்கிக்கொண்டவர்களை எப்படி கரை சேர்த்தி அவர்களை ஆன்மீக மாற்றத்தை, ஆன்ம மாற்றத்தை, அவருடைய அந்த மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை வரக்கூடிய காணொளியில் காண்போமா? நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.